தமிழகத்தில் காவல்துறையினரின் காவலர் நல சங்கத்தை அங்கீகரிக்க கோரும் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இவ்வழக்கில் அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கலாம். தமிழக காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் உரிமைகளை பெற கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை காவலர் நலசங்கம் தொடங்கப்பட்டது. சங்கங்களின் பதிவு சட்டப்படி தொடங்கப்பட்ட காவலர் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க கோரி தமிழக டிஜிபியிடம் காவல்துறையினர் முறையிட்டனர். எனினும் அவர் நடவடிக்கை எடுக்காததால் காவல்துறையினர் தொடக்கத்திலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். அப்போது கோரிக்கையை பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் டிஜிபி எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உடனே காவலர் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி கடந்த ஆண்டு மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழக டிஜிபி சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் போலீசாரின் குறைகளை அரசே பல்வேறு திட்டங்கள் மூலம் நிவர்த்தி செய்வதால் அவர்களுக்கு தனியாக சங்கம் தேவையில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் சங்கம் அமைத்தால் மற்ற மாநிலங்களில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டதும் அதனால் அமைதி பாதிக்கப்பட்டதும் சுட்டிக்காட்டப்பட்டது. போலீசார்களுக்கு எந்தெந்த வகையில் அவர்கள் உள்ள குறைகளை களைவதற்கு முழு சுதந்திரத்துடன் பல்வேறு வகைகள் அவள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த தருணத்தில் போலீஸ் சங்கம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கக்கூடியதல்ல என்றும் தன்னுடைய தீர்ப்பில் கூறியுள்ளார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்று காவலர் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய காவலர்கள் நல சங்கத்தினர் திட்டமிட்டுள்ளனர். ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அசோசியேஷனை அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு இந்த மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு பல கட்ட விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு தீர்ப்புக்கு சொன்னாங்க. இன்னைக்கு தீர்ப்பில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதனால் திரு செந்தில் கூடிய விரைவில் அந்த மனுவை ஒரு ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. தங்களின் உரிமைகளை பெற தங்களுக்கென சங்கம் வேண்டுமென்ற காவல்துறையின் வாதம் ஒருபுறம் வைக்கப்பட்டாலும் சங்கம் இல்லாமலேயே காவலர்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு தரப்பு கூறிய பதிலை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ்.